ரெடி ஆயிட்டியா? ஓகே, ஃபைனலாக வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காய்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஊர் ரோடு வந்து தான் பார்க்க தான் பண்ணிக்கிறோம். ஆனால் எங்கள் ஊர் ரோடு மட்டும் ஏன் அப்படி இருக்குது எனக்கு வந்து தெரியலைங்க. அது என்றைக்கு தான் வரும்னு தெரில. அதுக்கு தான் உக்காண்டே இல்லையாப்பா? சொல்ல மாட்டியா உக்காந்துங்கிறேன் இல்லைன்னா? எல்லாம் அப்படிதாங்கிறானுங்களே முக்கால்வாசி. அவனுங்களை சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாட்டு நம்ம வேலை செஞ்சுன்னு போயின்னே இருக்க வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் உள்ள வர என்ட்ரன்ஸ் இதுதான். இதுக்கப்புறம் சரியாக இருக்கும். ரோடு மட்டும் ஆஃப் ரோடு வேண்டும். ஆஃப் ரோடு வேறு லெவல். சூப்பராக இருக்குதுங்க. ரோடு மட்டும் தயவு செஞ்சு ஃபாஸ்ட்டாக மட்டும் போயிடவே முடியாது ரோட்டில். பாட்டுன்னு பண்ணின்னு போயின்னே இருக்க வேண்டியதுதான். நான் ரோடுங்க செம்மையாக இருந்துச்சு. அந்த ரோடு ஆல்மோஸ்ட் எல்லாம் கருத்து வச்சுக்கிறானுங்க. லாரிக்காரனுங்க, பஸ்ஸுக்காரனுங்க. நேற்று வந்து டர்னிங் அடிக்கிறதுங்க. டர்னிங் பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது. கிணறு அப்புறம் இந்த ரோடு தாங்க. அந்த ரோடும் சரியில்லை. அதுக்கப்புறம் ஒரு லைட் வசதியும் இல்லை. ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வரத்துக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ரோட்டில். மெயின் ரோடு வந்து மெயினாக வந்து போகிற ரோடு வந்து நல்லா இருக்குது. ஆனால் ஊரில் மட்டும் ஏன் தான் அப்படி இருக்குது எனக்கு தெரியலைங்க சீரியஸாக. அது என்னென்னு கொஞ்சம் பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு அங்கே ரோடு வரையுங்க. லைட் கம்மி இல்லை, ஒன்றும் இல்லை. இது வந்து டர்னிங், ரெண்டாவது டர்னிங் வந்து ரைட் சைடு வரும். அது ரைட் சைடுக்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு கம்பமே இருக்காதுங்க. ஒரு கம்பம் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு லைட் ஃபெசிலிட்டிஸும் இல்லை. நைட் டைம் அந்த பக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் டேஞ்சர் தான். அதனால் நானும் ஒரு ஃபாக் லைட் வாங்கி போட்டுனேன். அதனால தான் இப்போ நம்ம ஃபாக் லைட் இருக்கிறதுனால தாங்க போகிறத க்ளீன் ஆகுது. ரோடு பாருங்கள் அப்படி இருக்குது. நல்லாவே இல்லைங்க. எப்படி தான் அந்த ரோட்டில் போக முடியும் எனக்கு தான் தெரியல. சூப்பராக இருக்குதுங்க ரோடு மட்டும். ரோடு மட்டும் அல்டிமேட்டுங்க. அதுதான் ஒன்று வாங்கணும். தலைக்கு ஃபுல்லாக போடுறது மாதிரி க்ளவுஸ் மாதிரி, தலை க்ளவுஸ் போட்டு மாஸ்க் மாதிரி அது போட்டால் தான் தலைக்கு நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் ஹெல்மெட் போட்டு. சும்மா அப்படிக்கா வரலான்னு எடுத்துனுங்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுனா 20 ரூபா 30 ரூபா அவ்வளோதாங்க. டைம் 9:35. ரோடு ஆஃப் ரோடு வேறு லெவலுக்கு இது. நம்ம சிட்டி சைடு இல்லாமல் வில்லேஜ் சைடு வந்து எடுக்கிறனால தான் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரோடு. நம்ம சிட்டி சைடெல்லாம் ஃபுல்லாகவே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வேறு மாதிரி இருக்குது.
நம்மளுக்கு சேஃப்டினா நம்ம முன்னுக்கிற கேமரா தான் நம்மளுக்கு சேஃப்டி. ஃபோனு கேமரா எடுத்துன்னு போகிறது தான் நம்மளுக்கு சேஃப்டி. என்னடா பார்த்துட்டுக்கிறா தர்ஷனா தூக்கின்னு வந்துங்கிறியா? என்னென்ன இருந்தா சொல்லு. அதான் வேற என்ன அப்புறம்? வேற என்ன ஒன்றும் இல்லை. உங்க ஆயாக்கு நான் பெட்ரோல் காசே கொடுக்கல இன்னைக்கு. அதான் ரோட்டில் ஓட்டவே முடியாதுங்க. எப்போ அந்த ரோடு வரப்போதான்னு பிடிக்க போறேன்னு இருக்குது எனக்கு. இதுக்கப்புறம் நம்ம பறக்கலாங்க சத்தியமாக. அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பீடு பிரேக் அப்புறம் இன்னொரு ஸ்பீடு பிரேக் இதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று 3 இருக்கும். ரோடு போடுறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த ஸ்பீடு பிரேக் வச்சு ஊரில் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எங்கள் ஊரில் ஒரே ஒரு ஸ்பீடு பிரேக் தான் இருக்குது. அது ஏன்னா கேட்க மாட்டேங்கிறானுங்க. கேட்டால் ஊருக்கு அதுக்கு தான் நம்ம யாரை பற்றி எதுவும் கவலையப்படுவோம். நம்ம பாட்டு பண்ணின்னு போயினே இருக்க வேண்டியது தான். நேற்று போனது என்னன்னா ஒரு சம்பவங்க. அங்கே நம்மளது இதுதான் பண்ணுறது தான், மோட்டோ பிளாகர்ஸ் எல்லாம் பண்ணுறது. ஆனால் உள்ளே போனோன்னு நாட்டாளோட கேமரா எடுக்காதீங்கன்னு ஒரு லேடி சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னான், ப்ரோ கேமரா எடுக்காதீங்க நான் உள்ள ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பாயிண்டில். அது அவன் எல்லாரும் ஒன்று பண்ணியிருந்தாங்கிறான். நம்ம பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். யாரும் இல்லை சொல்லுங்க. எல்லாருக்கிட்ட காசு இருக்குது. காசு இல்லாமல் யாரும் இல்லை. போகிற ரொம்ப பின்னாடி போகாத டிஸ்கஷன். ஆனால் நேற்று சரியான தப்பால் செஞ்சேன் நான். ரோடு அங்கே இருக்குது, இங்கே வராமல் போகிறோம். ரோடு எங்கேயோ இருக்குது, இவன் எங்கேயோ வரான். என்ன பண்ணுறது? மெடிக்கல் ஷாப் போயிட்டு தர்ஷனே மூங்கல் வைக்குதா? அப்போ எப்படி உங்கள் ஆயா சொல்லி அனுப்பிச்சாங்க? சரிதான். சரிதான் பாருங்க. இதுக்கப்புறம் ரோடு சூப்பராக இருக்குது. இந்த ரோடு மட்டும் எப்பயும் சரி ரோடு மட்டும் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் இது க்ளீனாக பண்ணி வச்சுக்கிறானுங்க ரோடை. நம்ம ரோடு மட்டும் ஏன் தான் அப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு. சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது எங்கள் ஊர் இந்த நிலமையில் இருக்குது தான் நான் காட்டுறேன். தவிர வேறு மற்றபடி வேறு யார் மேலே எனக்கு கோவம் இல்லை, எதுவும் இல்லை. நாங்கள் போகிறதுக்கு வரத்துக்கு ரோடு தான் கேட்குறோம், வேறு எதுவும் இல்லை. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. டேக் கேர் அண்ட் பை பை.